சிவகங்கை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிராவயல், அரளிப்பாறை போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் மஞ்சுவிரட்டு, ஜல்லிக்கட்டு, இளவட்ட மஞ்சுவிரட்டு என பல்வேறு இடங்களில் நடைபெறுவது வழக்கம். இதில் தங்களது காளைகளை களமிறக்கி வென்று காட்டுவதை மாபெரும் கௌரவ பிரச்சனையாகவே பலர் கருதுகின்றனர். எனவே பாதாம், முந்திரி, பேர்ச்சம்பழம் உள்ளிட்ட சத்தான உணவுகளுடன் காளைகளுக்கு நாள்தோறும் நீச்சல், மண்குத்தல், நடத்தல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை வழங்கி அதனை வீரன் போல் தயார்படுத்துகின்றனர். அதில் சத்தான உணவுகள் கொடுப்போம். பாதாம் பருப்பு, பருத்தி விதை, பேர்ச்சம்பழம் இதெல்லாம் டெய்லி ஈவினிங் ஒரு ரேஷியோ போட்டு கொடுப்போம். கொடுத்துட்டு காலையில் மாடு எம்டி ஸ்டமக்கில் நாங்கள் நீச்சல் பயிற்சி கொடுப்போம். நீச்சல் பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் ரன்னிங், வாக்கிங் இந்த இதெல்லாம் எல்லாமே ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இனி களத்தில் எங்கள் மாடை கொண்டு போய் கம்பீரமாக இறக்கிறதுக்கும் அது அத்தனை மாடுபிடி வீரர்களையும் சமாளிக்கக்கூடிய ஸ்டெமினாவை அது கொடுக்குறதுக்காண்டி என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ அதையும் சிறப்பாக பயன்பட ஆரம்பிச்சிட்டோம். தமிழர்களின் வீரத்தையும் கால்நடைகள் மீதான பாசத்தையும் விவசாயத்தின் மீதான ஆர்வத்தையும் பறைசாற்றும் வகையில் ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு போன்றவற்றை கருதுவதால் காளைகள் பராமரிப்பில் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துகின்றனர். ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொன்று இது பரம்பரையாக எங்கள் வீட்டில் வளர்க்குறோம். எங்கள் ஐயா காலத்தில், எங்கள் அப்பா காலத்தில் எல்லாம் ஒவ்வொரு மாடு வச்சுருக்கோம் ஜல்லிக்கட்டு மாடு. ஆனால் நாங்கள் இப்போ இது வரைக்கும் 4 காலை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 காலை வாங்க போகிறோம். ஏன் வளர்க்குறோம்னா எங்கள் பாரம்பரியம், எங்களோட தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் கலாச்சாரத்தெல்லாம் பாதுகாக்குங்கிற விதத்தில் தான் இந்த ஜல்லிக்கட்டு மாடை எங்கள் குழந்தை போல தான் நாங்கள் அதை வளர்க்குறோமே தவிர செல்லமாக வளர்த்து ஜல்லிக்கட்டில் இறக்குவோம். ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த எங்களுக்கு வருஷம் பூரா கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஜல்லிக்கட்டு ஆடுறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று ஜல்லிக்கட்டு மாடு எப்பவுமே ஃபார்மில் வச்சுக்கணும்னா ரெகுலராக நாங்கள் ஒர்க் அவுட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு ரெகுலராக இருந்தால் தான் நம்ம மாடையும் ஒர்க் அவுட் கொடுத்து நல்லா நாங்கள் கம்பீரமாக வச்சுக்க முடியும். அதனால் இதை கொஞ்சம் அரசு கவனத்தில் செலுத்தி வருஷம் பூரா ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எங்களுக்கு பெரும் உதவி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜல்லிக்கட்டு, காளை வளர்ப்பு மற்றும் மாடுபிடி வீரர்களின் ஆர்வம் இவை அனைத்தும் தமிழர்களின் பாரம்பரியம் என்பதால் இது தொடர்பான கோரிக்கைகளுக்கு அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகும். ராஜ் செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து செய்தியாளர் ரவி. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நாட்டிய விழாவில் ஏராளமான கலைஞர்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடி அசத்தினர். மாமல்லபுரம் சுற்றுலாத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசால் வருடந்தோறும் டிசம்பர் மாதம் நடத்தப்படும் இந்த நாட்டிய விழா கடந்த மாதம் 23ஆம் தேதி துவங்கியது. வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும் விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நேற்று இரவு நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஒவ்வொரு வகுப்பிலும் மாணவர்களிடம் பாடப்புத்தகங்களை வாசிக்க சொல்லி அதிலிருந்து சில கேள்விகளை கேட்டு அவர்களின் கல்வித்திறன் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பின்னர் பள்ளிகளில் உள்ள குறைகளை மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் அமைச்சர் கேட்டறிந்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6,74,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. அதனை திறந்து வைத்த அமைச்சர் KN நேரு
புதிய பேருந்து சேவைகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், நகர்ப்புற நிர்வாகத்துறைக்கு தமிழக அரசு 24,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக குறிப்பிட்டார். ஈரோடு அருகே உள்ள தென்னக காசி பைரவர் கோவிலில் அமைச்சர் முத்துசாமியும் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையனும் இணைந்து வழிபாடு நடத்தினர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே உள்ள ராட்டை சுற்றி பாளையத்தில் காலபைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. தேய்பிறை அஷ்டமி திதியை ஒட்டி கோவிலில் நேற்று சிறப்பு பூஜைகள் நடந்தன. இதில் அமைச்சர் முத்துசாமியும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் இணைந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அரசியலில் இரு துருவங்களாக இருக்கும் இருவரும் சுமார் 1 மணி நேரம் இணைந்து சுவாமி தரிசனம் செய்தது ஈரோட்டில் இப்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. அமோனியா கசிவு தொடர்பாக பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர் குழுவை அமைத்து உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு காரணமாக கடந்த 9 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களை ஜி.கே. வாசன் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எண்ணூர் பகுதி மக்களுக்கு அச்சத்தை போக்க வேண்டியது அரசின் கடமை என கூறினார். உடனடியாக தமிழக அரசு இது சம்பந்தமாக பல்வேறு துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் அடிப்படையிலே ஒரு காலக்கெடுவுக்குள் உண்மை நிலை வெளிப்படுத்தி இந்த பகுதி மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் நிர்வாகமும் அரசும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். கரூர் அருகே காணாமல் போன 3 மாணவிகளை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கரூர் அடுத்த ராயனூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த 3 மாணவிகள் பள்ளிக்கு சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. சந்தேகம் அடைந்த பெற்றோர் பள்ளிக்கு சென்று விசாரித்த போது அவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை என்பது தெரிய வந்தது. இதுகுறித்து மாணவிகளின் பெற்றோர்கள் தாந்தோன்றிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூரில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த காவலரின் குடும்பத்தினருக்கு சக காவலர்கள் நிதியுதவி வழங்கினர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணிபுரித்த சிங்காரவேலன் என்பவர் கடந்த நவம்பர் மாதம் 11ஆம் தேதி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்த நிலையில் சக காவலர்கள் ஒன்று சேர்ந்து 3,50,000 ரூபாய் நிதியுதவி அளித்தனர். இந்த பணத்தை சிங்காரவேலன் வீட்டிற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் நேரில் வழங்கி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அரியலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான சட்டங்கள் குறித்து மாணவிகளிடம் நீதிபதி எடுத்துரைத்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அன்னை தெரசா நர்சிங் கல்லூரியில் வட்ட சட்ட பணிகள் குழுமம் சார்பில் இலவச சட்ட உதவி மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் வட்ட சட்ட பணிகள் குழு தலைவரும் சார்பு நீதிபதியுமான லதா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், குடும்ப வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான சட்டங்கள் குறித்து மாணவிகளிடம் எடுத்துரைத்தார். இதில் ஏராளமான மாணவிகள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி அருகே அடிப்படை வசதி கோரி ஆதார் அட்டைகளை கீழே வீசி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திருமலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பாலசமுத்திரம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகிறார். இந்த கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பல முறை கோரிக்கை விடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தங்களது ஆதார் அட்டைகள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு வீசி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கிருந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். ஆக்கிரமிப்பு அந்த ரோட்டு வழியில் அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கும்போது
அதில் கூட ஒரு வீடு மட்டும் குறுக்க இருக்குது. அந்த வீட்டுக்காரர் மற்ற இடத்துல எடுத்துகிட்டு அதை போகும்போது அவர் வக்கீலை கூப்பிட்டு வந்து கொஞ்சம் பாயிண்ட்டை பேசி இனி அதை கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டிட்டார். அவர் சரியாக இருந்தால் நேற்று அதை ஆக்கிரமிப்பு எடுத்துருப்பேன், இன்னைக்கு பொதுமக்கள் இங்கே வந்திருக்காது. இதுதான் அங்கே கோரிக்கை. அதை எடுத்துட்டா எல்லாமே சமாதானத்துக்கு போயிடும். நாங்கள் வேலையும் செஞ்சு மக்கள் சொன்ன கோரிக்கையை செஞ்சிருவோம். அடிப்படையில் தண்ணி வசதியில் எப்பயும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஸ்டோர் வாட்டர் அதை கரெக்டாக போயிட்டு இருக்கு. குற்றாலத்தில் ரசாயன கலவை கடந்த 1 டன் பேரீச்சம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் விற்பனை செய்யப்படும் பேரீச்சம்பழங்கள் தரம் குறைந்த மினரல் ஆயில் கலவை கடந்து விற்பனை செய்யப்படுவதாக வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து குற்றாலத்தில் உள்ள பல்வேறு கடைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர் ஆய்வு மேற்கொண்டார். 3 கடைகளில் இருந்து ரசாயன கலவை கலக்கப்பட்ட பேரீச்சம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்து ஐயப்ப பக்தர்கள் சீசன் என்பதால் இதனை பயன்படுத்திக் கொண்டு ரசாயனம் கடந்த பேரீச்சம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையிலிருந்து குவைத் செல்ல இருந்த ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து நேற்று இரவு 7 மணிக்கு குவைத் செல்லும் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் புறப்பட தயாரானது. அந்த விமானத்தில் 138 பயணிகள், 8 விமான ஊழியர்கள் உட்பட 146 பேர் பயணிக்க இருந்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் அதனை சரி செய்யும் பணிகள் துவங்கியது. ஆனால் இன்று அதிகாலை 1 மணி வரை விமானத்தின் இயந்திரங்கள் பழுதுபார்க்கும் பணி முடிவடையவில்லை. இதையடுத்து விமானம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து பயணிகள் 138 பேரும் சென்னை நகரில் உள்ள பல்வேறு ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விமானம் இன்று இரவு குவைத் புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கத்தாரில் உளவு குற்றச்சாட்டின் கீழ் மரண தண்டனை தீர்ப்பிலிருந்து தண்டனை குறைப்பு வழங்கப்பட்ட 8 இந்தியர்களுக்கும் புதிய தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய 6 மாதங்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கத்தாரின் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் திட்டம் தொடர்பான ரகசியங்களை இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் மேல்முறையீட்டில் 3 முதல் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதாக நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்நிலையில் இந்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய 6 மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் கத்தார் இடையே 2015இல் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் கிரிமினல் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட இந்தியா மற்றும் கத்தார் குடிமக்கள் தங்கள் சொந்த நாட்டில் தண்டனையை அனுபவிக்க உதவுகிறது. இதன் அடிப்படையில் கத்தாரில் தண்டனை இறுதி செய்யப்பட்டவர்களை அந்நாடு அனுமதித்தால் இந்திய சிறையில் அடைக்க முடியும். ஈரானில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த இரட்டை குண்டுவெடிப்பில் 103 பேர் உயிரிழந்தனர். இந்த குண்டுவெடிப்பிற்கு ISIS அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. ஈரானில் கெர்மான் பகுதியில் அந்நாட்டு புரட்சிப்படை தளபதி ஹாசிம் சுலைமானின் கல்லறை உள்ளது. சுலைமானின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டதால் அஞ்சலி செலுத்த ஏராளமானோர் அங்கு கூடியிருந்தனர். அப்போது அடுத்தடுத்து 2 முறை குண்டுகள் வெடித்தது. இந்த சம்பவத்தில் 103 பேர் உயிரிழந்தனர். மேலும் 170க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதனிடையே இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு ISIS அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையம் அருகே பண்ணை வீட்டில் பதுங்கியிருந்த குற்றவாளிகளை பிடிக்கும்போது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவசுப்பு என்ற ரவுடியை பிடிக்க முற்பட்டபோது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது ஈரோடு செய்தியாளர் RK குமார். ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையம் பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் தங்கியிருந்து கஞ்சா மொத்த விற்பனையில் ஈடுபட்டிருந்த பிரபல ரவுடி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த 26 வயதான சிவசுப்பு என்ற பிரபல ரவுடி மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர் ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையம் கிராமத்தில் தங்கியிருப்பதாக திருநெல்வேலி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது.
இதனைத் தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் ஆண்டோ தலைமையிலான தனிப்படை போலீசார் நேற்று நள்ளிரவு சுமார் 11 மணி அளவில் சிவசுப்பு தங்கியிருந்த பண்ணை வீட்டை முற்றுகையிட்டனர். அப்பொழுது தனது கூட்டாளியுடன் தங்கியிருந்த சிவசுப்பு போலீசாரை அரிவாளால் வெட்ட முயன்றார். உடனே தற்காப்பிற்காக உதவி ஆய்வாளர் ஆண்டோ துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் துப்பாக்கி குண்டு அங்கிருந்த சுவற்றை துளைத்துச் சென்றது. இந்த சூழலில் சிவசுப்பு மற்றும் அவனது கூட்டாளிகள் உட்பட 5 நபர்களும் அங்கிருந்து தப்பித்துச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெருந்துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். இதனிடையே பண்ணை வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த லட்சுமணன் என்ற கஞ்சா வியாபாரி அங்கிருந்து மீட்கப்பட்டார். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பிடிபட்ட லட்சுமணன் என்ற கஞ்சா வியாபாரி மொத்த விற்பனையில் ஈடுபட்டிருந்ததாகவும் அவர் போலீசாரிடம் தங்களை காட்டிக் கொடுத்ததாகவும், எனவே சிவசுப்பு குழுவினர் லட்சுமணனை இந்த பண்ணை வீட்டில் அடைத்து வைத்து அடித்து உதைத்ததாகவும் கூறப்படுகிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.